எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல, எனக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. எனக்கு வருமானம் இல்லாத பட்சத்துக்கு நான் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வந்தேன். இங்கே வந்து பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரத்தை பார்த்துட்டேன். தயவு செய்து எனக்கு இப்போ என் பிள்ளைங்களோட என் குடும்பத்தோட சேர்த்து வச்சுருங்க. 2 பொண்ணு இருக்குப்பா, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க அனுப்பி விடுப்பா. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள். சவுதி அரேபியா என்ஆர்டியோட துணை அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் என் பேர். இந்த பல்கீஸ் சம்பந்தமாக எங்கள்கிட்ட வந்துச்சு இந்த வழக்கு. பஹ்ரைன்லேருந்து என்ஆர்டி பொறுப்பாளர்கள் அவர் மாலிமையா இருக்கணும், சுல்தான், இவங்க மூலியமாக வந்துச்சு. இது இல்லாமல் என்ஆர்டியோட பொறுப்பாளர் அங்கே தமிழகத்திலேருந்து வந்துச்சு. அமைச்சர் நாசர் ஐயா, இமாம் அப்துல்லா, டாக்டர் கலாநிதி வீராசாமி, இவங்களும் இந்த வழக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு இவங்க பல்கீஸ் ஒரு 18 மாதம் சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. அதாவது குவைத் வழியாக வந்திருக்காங்க. இவங்க ஊருக்கு போக முடியல. இவங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கான சோர்ஸ், அதாவது நம்ம இந்தியா பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் இவங்களுக்கு கராமல் இருந்துச்சு. அதனால் இவங்க ஊருக்கு போக முடியும், ஒரு மனம் தவதைப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்கடேசையா தொடர்பு, எங்களை தொடர்பு கொண்டு வெங்கடேசையா உடனே இந்திய தூதரர்களை தொடர்பு கொண்டு, இது இல்லாமல் சவுதி அரசாங்கத்தையும் தொடர்பு கொண்டு அவங்க எந்த ஒரு ஃபெயின் தொகையும் இல்லாமல் ஊருக்கு அனுப்பிச்சுறதுக்கு ரெடி பண்ணி ஊருக்கு எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சு அவங்க ஊருக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் என்னென்ன முடியுதோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் போடுறோம். இதன் மூலயமா பிறர் பயனடைவாங்கிற ஒரு நம்பிக்கையில் அனுப்பிச்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வாழ்த்து. மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர்களுக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்தவங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்கீஸ், என்னுடைய பெயர் பல்கீஸ் பி. பிலாந்தாங்கல் ரோடு. இந்த அயல் நாட்டுக்காரங்க மூலியமாக எனக்கு உங்களுடைய உதவி, உங்களுடைய ஹெல்ப்பிங் எல்லாமே யூஸ் ஆனது ஐயா. அதேமாரி நம்முடைய இந்தியன் எம்பசி, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சார், மயிலாடுதுறை வெங்கடேஷ் சார், அப்புறம் திருச்சி மக்பூல் ஆரிஃப் மக்பூல் இவர்கள் மூலியமாக எனக்கு உதவி கிடைச்சது. இப்ராஹிம், சுல்தான் இப்ராஹிம், இவர் மூலியமாக நம் ஜமாத் சார்பாக, நம் ஜமாத்தில் முகமது ஃபக்கீர், ஒரு பள்ளிவாசல் முத்தலீப் அவர் மூலியமாக எல்லா சார்பாக என் மனமாற நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதுபட இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நன்றி யாருக்குனாக்கா நாசர் ஐயா அவர்களுக்கு, ஆவடி நாசர் அமைச்சர் அவர்களுக்கு, என் குடும்ப சார்பாக, அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும். ஏன்னாக்கா ஒரு அமைச்சரில் இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லி ஒரு அளவுக்கு தெரிஞ்சு என் மனமாற என் குடும்பம் சார்பாக நன்றி